11th Max, example 6.38. If the equation lambda x square minus 10xy plus 12y square plus 5x minus 16y minus 3 equal to 0, represent a pair of straight line. Find, first one, the value of lambda and the separate equation of the line. Second one, point of intersection of the line. Third one, angle between the line. ஒரு pair of straight lineக்கான general equation என்ன அப்படின்னா ax square plus 2hxy plus by square plus 2gx plus 2fy plus c equal to 0. இதை given equationோட compare பண்ணி a value lambda, 2h value minus 10, அப்போ h equal to minus 5, b value 12, அப்போ b equal to 12, 2g value 5, இப்போ 2g equal to 5 னா g வேணும்னா 5 by 2, 2f value compare பண்ணும்போது minus 16, அப்போ 2f equal to minus 16, f equal to minus 8, last constant value c equal to minus 3. அப்போ abc உடைய வேல்யூ கேதர் பண்ணுறோம், h அதாவது fgh உடைய வேல்யூ கேதர் பண்ணிக்கிறோம். ஒரு டூ லைன் வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும்னு அதுக்கு ஒரு கண்டிஷன். த கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் abc plus 2fgh minus af square minus bg square minus ch square equal to 0. அதாவது ஃபஸ்ட்டு abc எழுதிக்கங்க, ப்ளஸ் 2 போட்டுட்டு fgh எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஃபஸ்ட் ஒன், இதில் இருக்கிற ஃபஸ்ட் ஒன் இது மைனஸ் எடுத்துக்கிட்டு மைனஸ் af ஸ்கொயர். செகண்ட் ஒன் இங்கே b இங்கே g, அப்போ மைனஸ் bg ஸ்கொயர். லாஸ்ட் ஒன் c, இங்கே லாஸ்ட் ஒன் h, அதை கம்பைன் பண்ணி மைனஸ் ch ஸ்கொயர் அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஃபார்முலா மெமரி பண்ணாமல் ஈஸியாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் abc fgh அந்த வேல்யூ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a வேல்யூ lambda, b வேல்யூ 12, c வேல்யூ minus 3, 2 அப்படியே எடுத்துக்கோங்க, f வேல்யூ minus 8, g வேல்யூ 5 by 2, h வேல்யூ minus 5, minus a வேல்யூ again lambda, f ஸ்கொயர் என்னும்போது minus 8 ஸ்கொயர், minus b வேல்யூ 12, g வேல்யூ 5 by 2 the whole ஸ்கொயர். இங்கே மைனஸ், ஆனால் சி வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 3, அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3, ஹெச் வேல்யூ minus 5 த ஹோல் ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 36 லாம்டா ப்ளஸ் இங்கே 2க்கு 2 கேன்சல் பண்ணிவிடுங்க, 8 into 5 into 5, இங்கே 2 மைனஸ் மல்டிப்பிளில் இருக்குது, பாசிட்டிவாக மாறிடும், அப்போ 200. இங்கே minus 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64, 64 into lambda minus 64 lambda. இங்கே 2க்கு 12 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 5 by 2 இருக்கு இல்லையா, 5 ஸ்கொயர் வேல்யூ 25, 2 ஸ்கொயர் வேல்யூ 4, 4க்கு 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 into 25 75, இங்கே மைனஸ் சைன் வருது minus 75. இங்கே 5 ஸ்கொயர் வேல்யூ 25, 3 into 25 75, minus 75 plus 75 கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 200 இருக்கு இல்லையா, RHS கொண்டு போனீங்கன்னா minus 200. இங்கே LHSல minus 100 லாம்டா இருக்குது, மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் பண்ணிவிடுங்க, இந்த 100 எடுத்துன்னு போயிட்டு டிவைட் பண்ணிங்கன்னா லாம்டா வேல்யூ 2ன்னு கிடைக்கும். கிவன் ஈக்குவேஷனில் a வந்து லாம்டா, a வேல்யூ லாம்டா, அப்போது a ஈக்குவல் டு 2. ஃபஸ்ட் பார்ட்டில் நமக்கு லாம்டா ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அந்த கிவன் இருந்தது இல்லையா, அந்த கிவன் ஈக்குவேஷனில் எட்டுமே லாம்டா வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா அகைன் 2x ஸ்கொயர் மைனஸ் 10xy ப்ளஸ் 12y ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 16y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் வந்து செப்பரேட் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 டேர்ம் 2x ஸ்கொயர் மைனஸ் 10xy ப்ளஸ் 12y ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருந்தாலும் நான் எப்படி எடுத்துருக்கேன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 2, கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே 12, ஒய்ங்கிற வேரியபிள் இருந்தாலும் 12y ஸ்கொயர், அது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. 2 into 12y ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24y ஸ்கொயர்.
சம் ஆஃப் த ரூட் இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னு எடுத்துக்கோங்க. சம் ஆஃப் த ரூட் வேணும் அப்படின்னா இந்த -10 எக்ஸ் மட்டும் வேரியபிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா -10y. இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள், -4 × -6, அதாவது 4 6 are 24, 4 -4 -6 -10. y எடுத்துக்கிட்டிங்கன்னா y × y இங்கே y சேர்க்கும்போது அதாவது -4y -6y -10y. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, ஸ்டார்டிங்கில் அந்த 2ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே 2xஆல் டிவைட் பண்ணுறேன், இங்கே 2x எடுத்துக்கிறேன். இங்கே 4க்கு 2 கேன்சல் பண்ணிங்கன்னா -2y/x, -6y/2x. இங்கேயும் டிவைட் பண்ண முடியும், புக் ஆன்சர் வர்றதுக்காக இங்கே டிவைட் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ ஃபேக்டர் எப்படி கிடைக்குதுன்னா x -2y, அதாவது ஃபஸ்ட்டு ஃபேக்டர் x -2y அண்ட் செகண்ட் ஃபேக்டர் 2x - 6y. இது 3 டேர்முக்கான எக்ஸ்ப்ரெஷன், அதாவது 2 ஃபேக்டர். இப்போ நமக்கு வந்து ஃபேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனை கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஈக்குவல், அதாவது காங்க்ருவன்ட் டு 2 ஃபேக்டராக பிரிக்கும்போது 3 டேர்மாக பிரியும். அதில் தேர்ட் டேர்ம் நமக்கு தெரியல. அப்போ எப்படி எழுதுகிறோன்னா இங்கே இருக்கிற ஃபேக்டர்லேருந்து x -2y + l, அதாவது லாஸ்ட் டேர்மை எல்லுன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் 2x - 6y + m. இப்போது இதனுடைய மல்டிபிள் தான் வந்துட்டு ஈக்குவல் டு கிவன் ஈக்குவேஷன். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேட்டிங் எக்ஸ் டேர்ம் எல்ஹெச்எஸ்லேயும் ஆர்ஹெச்எஸ்லேயும் எக்ஸ் டேர்மை ஈக்குவேட் பண்ண போகிறோம். முதல்ல ஆர்ஹெச்எஸில் பாருங்கள், இந்த எக்ஸுங்கிற வேரியபிள் எடுத்துகிட்டு போயிட்டு கான்ஸ்டண்ட்டான எம்மோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா mx. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் mx வந்து பார்த்திங்கன்னா m. இங்கே கான்ஸ்டன்ட் எல் இருக்குது, இங்கே 2x இருக்குது. அதை மல்டிப்ளை பண்ணும்பொழுது 2lx கிடைக்கும். அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2l. எல்ஹெச்எஸில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் லீனியர் ஃபார்ம் எப்படி கிடைக்கும்னா m + 2l = 5. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து ஈக்குவேட்டிங் ஒய் டேர்ம். ஒய் டேர்ம் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். அப்படி ஒய் டேர்ம் வந்து ஈக்குவேட் பண்ணும் பொழுது இங்கே அதே -2y இருக்கு இல்லையா, அதை எடுத்துன்னு போயிட்டு எம்மோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2m வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே l கான்ஸ்டன்ட், இங்கே -6y வந்து வேரியபிள். அப்போ l × -6y மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -6l வந்து நமக்கு கோஎஃபிஷியண்ட்டாக கிடைக்கும். எல்ஹெச்எஸில் ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் -16. இதில் 2ஓட மல்டிபிள் இருக்குமா, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டிவைடட் பை 2. 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா -m, 6 டிவைட் பண்ணிங்கன்னா -3l, 16 டிவைட் பண்ணிங்கன்னா -8. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம் 1 and 2 அது ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம், இல்லைனா ஆட் பண்ணுறோம். இங்கே 1 and 2 ஆட் பண்ணும் பொழுது எம்முக்கு -m கேன்சல் ஆகிடும். இங்கே -3lக்கு 2l சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -l கிடைக்கும். -8ம் 5ம் கம்பைன் பண்ணும்போது -3 கிடைக்கும். மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிட்டு எல்லோட வேல்யூ 3 அப்படின்னு நாம் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதே எல் வேல்யூ எடுத்துன்னு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுங்கள். இங்கே ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, அங்கே m + 2 × எல் வேல்யூ 3. அப்போ 2 3s are 6. இந்த 6 வந்து நீங்கள் ஆர்ஹெச்எஸ் கொண்டு போனீங்கன்னா m = 5 - 6, m வேல்யூ -1. இப்போ m வேல்யூ -1, எல்லோட வேல்யூ 3. இது ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த செப்பரேட் ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஃபேக்டராக இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு த செப்பரேட் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு x - 2y + l = 0. எல் வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 3. அப்போ x - 2y + 3 = 0. நெக்ஸ்ட்டு 2x - 6y + m = 0. அது வந்து என்ன வரும், எம்மோடைய வேல்யூ -1 எட்டுன்னு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா 2x - 6y - 1 = 0. இதில் ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்.